உலகத்துள்ளாரே திகத்தண்ணீரில் கடலுளி ஓசை மிகைக்கொள அங்கி மிகாமை வைத்தானே மண்பழி செய்வழி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவக்கிரியில் 1377வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். இன்றைய மந்திரத்தில் அன்னையனுடைய ஒரு சிறப்பு அம்சமாக மகுடம் சுகந்திருப்பால் சிலம்பு அடைந்திருப்பால் சொல்வதை விட நாம் ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி அவளுடன் பணியும் போது அவள் அருள் நிச்சயமாக கிடைக்கும், பரகதி கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல சொல்றதை உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, அருமை ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1377. மணிமுடி பாதம் சிலம்பு அணி மங்கை அணிபவள் அன்றி அருளில்லை ஆகும் தனிபவர் நெஞ்சினுள் தன் அருள் ஆகி பணிபவருக்கு அன்றோ பரகதி ஆமே. சில புத்தகத்துல இது பரிகதி ஆமேன்னு போட்டிருக்காங்க. என்னோடதுலயும் சரணனைய தளத்திலயும் பரகதி ஆமேன் போட்டிருக்காங்க. கமெண்ட்ரி. Shakti willingly abides in the pure and upright heart. She is the grantor of the highest beatitude. மணிமுடி பாதம் சிலம்பு அணி மங்கை. மணிமுடிங்கிறது அவங்க வைத்திருக்கிற கிரீடம். அது மணியால ஆன கிரீடம். பவளம், முத்து, அந்த மாதிரி ரத்தினங்களால ஆன முடி கிரீடம் அணிஞ்சிருக்காங்க. இந்த கிரீடம் எதுன்னா அவங்களோட தலைமை பொறுப்பை காமிக்கும். அவங்க ஒரு தலைவியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே சக்திகள்லாம் இருந்து வேலை செய்யறாங்க. இவங்க ஒரு தலைவியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஆளுமையை குறிக்கிற மாதிரியும் இருக்கும். பாதம் பாதம் அவங்க திருப்பாதம். சிலம்பு அணி மங்கை, சிலம்பு அணிந்த மங்கை. அவங்க மங்கைனா அந்த இளமையா, எப்பயுமே இளமையா இருக்கிறவங்க. சிலம்பு அணிந்த மங்கை. சிலம்புன்றது அந்த நல்ல ஓசை கொடுக்கும். அவங்கள்ட்ட நான் அந்த ஆபரணங்கள்ல ஓசை கொடுக்கிற நல்ல ஓசை கொடுக்கிற ஒரு ஆபரணம் சிலம்பு. சிலம்பு ஓசை அவங்களோட ஆற்றலை குறிக்கலாம். ஏன்னா அந்த நாத ஓசை அவங்களோட பேராற்றலை குறிக்கிற மாதிரியும், அந்த பேராற்றல் என்ன பெரும் சக்தி தான். அந்த பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமா இருப்பாங்க. இந்த சிலம்புங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் விநாயகர் அகவல்ல விநாயகருக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் முருகருக்கும் சிலம்பு, சதங்கை, தண்டைன்னு அந்த வீரத்தையும் சேர்த்து அது மாதிரி நிறைய பாடல்ல வரும். கோலென் செய்யும் நாளென் செய்யும் அந்த இதுல வரும் முருகருக்கு. அது மாதிரி எல்லா கடவுள்களுக்குமே அந்த சிலம்புன்றத சொல்லுவாங்க. அவங்களோட ஆற்றலை சொல்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அதோட ஓசை, அதோட நாத ஓசை இருக்கிறதுனால அவங்களோட ஆற்றலை சொல்ல. அந்த பேராற்றல் இருக்கிற எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும்னா பெரும் கருணையும் இருக்கும். அத அடுத்த வரியில சொல்றத நான் பாக்குறேன். அணிபவள் அன்றி அருள் இல்லை ஆகும். இந்த மாதிரி பேராற்றலும் தலைமை பொறுப்புலையும் இருக்கிற தேவி, அவளோட திருவடி அந்த மாதிரி இருக்கிற தேவி அணிபவள் அன்றி, அந்த மாதிரி இருக்கவங்களை அன்றி அருள் இல்லை ஆகும். அந்த மாதிரி பேராற்றல் இருக்கிறவங்களாலே பெருங்கருணை இருப்பாங்க. அந்த பெருங்கருணை இருக்கிறவங்கள்ட்ட வர அருளை தவிர வேற இல்ல அப்படின்னு அவங்க அதை ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி சொல்றாங்க. தனிபவர் நெஞ்சினுள் தன் அருள் ஆகி. தனிபவர்னா இங்க சரணடைபவர். அப்பேற்பட்ட தலைவியான தேவிய நீங்க சரணடையும் போது அவங்க நம்ம நம்ம இதயத்துக்குள்ளேயே அருளாக சேர்ந்துருவாங்க. அவங்கள சரணடைகிறவங்கள்ட்ட தன் அருளாகி, அவங்க அருள் எப்படி வரும்னா நமக்கு ஆற்றலாகவும் அன்பாகவும் தான் வரும்.
அது வந்து நம்ம இதயத்துல வந்து சேர்ந்துரும். பணிபவர்க்கு அன்றோ பரகதி ஆமே. பணிபவருக்கு அந்த அவங்க நமக்குள்ள வந்து சேர்ந்துட்ட பிறகு அவங்க வழியில நின்னு நடக்கிறோம். அப்படி அவங்க வழியில நடக்கிறோம்னாலே அவங்க அன்பு கருணை தான். அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், அவங்களோட ஃப்ரீக்வன்சி எதுல இருக்கும்னா அன்பு கருணை அந்த விஷயத்துலதான் இருக்கும். பேராற்றல் பொருந்தி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க வழியில நின்னு நடக்கும் போது, ஏன்னா அவங்க நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு எதிரா நடக்க கூடாது இல்லையா? அவங்களோட இதுலயேதான் நம்மளும் நடக்கணும். இப்ப நமக்குள்ள இருக்க இந்த பொறாமை, குற்ற உணர்வு இருக்கும், கோபம் இருக்கும், இந்த மாதிரியான அந்த பகையெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பகையெல்லாம் இல்லாம அந்த பாதையில போகாம தேவிக்கான பாதையில நம்ம போகும்போது அன்பு, நன்றி உணர்வு, கருணை, அந்த உள்ள தூய்மை, அதுதான் அந்த இதுல நம்ம போகும்போது சரணடைஞ்சு அந்த விஷயத்துல நம்ம போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பரகதியாமே. அவங்க நம்மளை எங்க சேர்க்கணுமோ, கதினா நிலை, பரகதினா மோட்ச நிலை, அந்த நிலைக்கு நம்மளை கூட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. இப்படிதான் புரிஞ்சுக்க வருது. இன்னும் நிறைய விளக்கங்கள் கேட்டு இன்னும் நல்லா தெளிவு பெறலாம். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1377வது திருமந்திரம். இவனன்றி அருள் வேறொருவர் இல்லை. திருமந்திரம். மணிமுடி பாதங் சிலம்பணி மங்கை அணிபவள் அன்றி அருள் இல்லை ஆகும். தனிபவர் நெஞ்சினுள் தன்னருள் ஆகி பணிபவர்க்கு அன்றோ பரகதி யாமே. அருமையான திருமந்திரம். மாணிக்க முடி அணிந்தவள், காலில் சிலம்பணிந்த கருணை வடிவான தெய்வம். இந்த அணிமணிகள் பூண்ட இவளை அல்லாமல் ஆன்மாக்களுக்கு அருளுவார் வேறு எவரும் இல்லை. ஆசைகளை விட்டொழித்து கற்றறிந்து அடங்கிய சான்றோர்களின் மனத்துள் அருள் வடிவமாக எழுந்தருளி இருக்கும் அவளை பணிபவர்களுக்கு பரகதி அளிக்கும் பராசக்தி இவளே. தனிபவர் என்பதன் பொருள் புலனடங்க பெற்ற கற்றடங்கிய சான்றோர். கழக வெளியீட்டில் மாணிக்கம் பதித்த திருமுடியும் சிலம்பு அணிந்த திருவடியும் உடைய மங்கை செந்நிற பொருள்கள் அணிவது அன்றி கரும நிறம் வாய்ந்த பொருட்கள் அணிபவள் அல்லல். பேரன்பு பூண்டு ஒழுகும் மெய்யடியார் நெஞ்சினுள் அருளால் விளங்கி தோன்றுவள். தொழுது வணங்கும் தொண்டர்க்கு திருவடி பேறு நல்குவள். தனிபவர் கற்று அடங்கினவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா, அருமை. கிருத்திகா அம்மா வரலீங்களா? எனக்கு காமிக்கல அவங்கள. கீழே காட்டுது. அதுக்கு முன்னாடி மகேந்திரன் சார் இருக்காரு. அப்புறம் கோதைன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க ஒரு தமிழாசிரியை அவங்க. அதனால மகேந்திரன் சாரை கூப்பிடணும் முறைப்படி. ஓகேங்க, ஒரு நிமிஷம். வாங்கய்யா மகேந்திரன் ஐயா, வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். மகிழ்ச்சி. கேள்வி ஞானம் 1377வது நிகழ்வு பாடல் நிகழ்வும் கூட, நாளும் கூட. ஒவ்வொரு நாளும் நமக்கு இங்கு மணிமுடி பாதமும் சிலம்பனி மங்கை சிவன் பேரருள் எல்லாமே திளைத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி, சிறப்பு. பாடக்க செல்லலாம். மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை
அணிபவள் அன்றி அருள் இல்லையாகும். மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை அணிபவள் இன்றி அருள் இல்லையாகும். தணிபவர் நெஞ்சினுள் தன்னருளாகி தணிபவர் நெஞ்சினுள் தன்னருளாகி பணிபவர் கன்றோ பரிகதியாமே. இது பரகதின்னு நினைக்கிறேன். பணிபவர் கன்றோ பரகதியாமே பரகதியாமே. நான் வாசிக்கின்ற அந்த தளத்துல பரிகதின்னு இருக்கு. நம்ம பார்க்கலாம். நல்லது. ரொம்ப சிறப்பான பாடல். இதை இன்னும் ஆழ்ந்து ஆய்ந்து இன்னும் உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்ல அந்த உவமை வழியாக இறைவனை காணுகின்ற பயணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வெறுமனே உவமை மட்டும் அல்ல. அதே போல தமிழ்ல உருவகம் என்பதும் நாம் இங்க அடிக்கடி பகிர்ந்திருக்கிறோம். அதை சுகிசிவம் அவர்களுடைய ஒரு உரையில குறிப்பிட்டது எனக்கு எப்பயுமே மனதில் அப்படியே பதிஞ்சிருக்கு. நாம் வணங்குவது வெறுமனே உருவ வழிபாடு அல்ல, உருவக வழிபாடு. அப்போ அதுக்கு பின்னாடி ஆங்கிலத்தை ஒரு மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஏன் அப்படி இருக்கு. அப்ப உணர்வுகளை, அதுவும் மிக முக்கியமா பக்தி உணர்வை தமிழ்ல அதை ஒரு விளக்கும் பொழுது அந்த உணர்வலைகளோடு நாம் உணர்வது என்பது மிக முக்கியம். அதனாலதான் பக்தி உணர்வு என்று சொல்லும் பொழுது அதுல உட்பொருள் இருக்கும், ஓமை இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த தத்துவ விளக்கம் இருக்கும். இது எல்லாவற்றையும் ஏன்னா இதுல நம்ம தரிசனமாக பார்ப்பது என்று ஒன்று சொல்வார்கள் அல்லவா. தரிசனமா பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்ப்பது. அப்போ அதோடைய மேன்மையை பற்றி சொல்லுவது, அது என்ன மாதிரியான மங்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை சொல்லும் பொழுது இங்கு மணிமுடி பாதம் அப்படிங்கிறத நம்ம இரண்டு வகையிலையும் கூட சொல்லலாம். அந்த யார் மணிமுடி பாதமாக இருப்பவர்கள், நாம் வணங்குகின்ற ஒரு உயர் சக்தி. அந்த சக்தி மணிமுடி பாதம் என்பதை இரண்டு வகையிலையும் கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப எப்படி சிலம்பு அணிகின்ற மங்கை, மணி முடிகின்ற பாதம், அதை மேபி சிவனுக்காக கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிலம்பணி மங்கை என்பதை சக்தியாக விளங்குகின்றவனுக்காக சொல்லலாம். இப்ப இதை அந்த ஒரு சக்தி நிலையை அடைவதற்கு நாம பார்ப்பதற்கு, அதனுடைய ஒளியை, அதனுடைய மேன்மையை நம்ம பார்ப்பதற்கு நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஆங்கிலத்திலையும் ரொம்ப அருமையா சொன்னாங்க கௌரியம்மா. அதுல என்ன அப்படின்னா, ஒன்றை ஒரு ரத்தின கிரீடமாகட்டும் இல்ல சிலம்பை அணிகின்றதாகட்டும், இது எல்லாவற்றையும் இதை அணிகின்ற அந்த உயர் மங்கை அதிடமிருந்து கிடைக்கின்ற அந்த அருள் இருக்கு இல்லையா, அதை அணிபவள் அன்றி அருள் இல்லையா.
அதற்கு இணையாக ஆகாது. அப்போ இங்க தனிபவர் பணிபவர், அதை யார் அதை அணிபவள், அதை அணிபவள் மணிமுடி பாதம் சிலம்பணி மகையாக இருப்பவள். அவர்களிடமிருந்து வருகின்ற அருள் பேரருள், அப்புறம் அந்த அருளை நெஞ்சினல் தன்னருளாக ஆகி வைப்பவர்கள், அதோடு பணிபவர்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அவரோட முக்தி என்பதை வந்து வடமொழியில சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு சுதந்திரம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது கூட ஃபினான்சியல் ஃப்ரீடம், மணி, அதாவது நம்மளுடைய டைம் ஃப்ரீடம், லொக்கேஷன் ஃப்ரீடம், மாதிரி எல்லாவற்றுக்குமான நமக்கு
தலையில கூட. இத வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய பதிகத்திலையும் சொல்லுவாங்க. மத்தம் பிடித்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல சொல்லுவாரு, நீ வந்து அதுலதான் தூக்கி நீ வச்சுட்டியா தேவியினுடைய தலைய, அப்படி காலை வந்து உன் தலையில தூக்கி வச்சுட்டியான்னு சொல்லுவாங்க. அந்த இதுலயும் சொல்லுவாங்க. சோ இது பரமாச்சாரியார் மாத்திரம் சொல்றது இல்ல, எல்லாருமே அந்த தேவி வந்து தேவியினுடைய கால்களில் பரமேஸ்வரனுடைய சிரசு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது. அதாவது ரொம்ப அற்புதம். இதுக்குண்டான இது ஒரு பெரிய பதிவை நான் வந்து ரொம்ப ஆக்டிவா எழுதி கொண்டிருந்த காலத்துல இதை பத்தின ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமான வர்ணனை. அந்த மாதிரி இது வந்து இந்த மணி முடி பாதை அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்படியும் ஒரு பார்வை வச்சுக்கலாம். இல்ல அழகிய மணியை முடியாக அணிந்தவள், பாதங்களில் சிலம்பை அணிந்தவள். சிலம்புங்கிறது நாதத்தை குறிக்கக்கூடியது, ஒலியை குறிக்கக்கூடியது. இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாதம் என்பது ஏதோ ஆகாய பூச்சின் வழியாக நம்மளுடைய காதுகளில் ஒழிப்பது நிறைய சொல்றோம் நம்ம. இல்ல இது வந்து காதுல கேட்கக்கூடியது மாத்திரம் நாதம் இல்ல, உணரக்கூடியதுன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு சூட்சுமமும் இருக்கு. அதை இங்க சொல்றாரு, மணி முடி பாதம் சிலம்பணி மங்கை. அதுல இருந்து முடியிலிருந்து பாதம் வரைக்கும் நாம் வந்து நாதத்தால் நிரம்பி இருக்கிறோம். இந்த ஒரு அச்சுப்பாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புள்ளியிலையும் நாதம் நிரம்பி இருக்கிறது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு விஸ்வேஸ்வரையா சயின்ஸ் டெக்னாலஜி பார்க்ல ஒண்ணு பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, இங்க இருந்து ஒரு பால் போகும், அப்புறம் அந்த அடுத்தாப்புல இருக்கிற பாலை தட்டினோன்னா அந்த பாலும் இந்த பாலும் சேர்ந்து போகும். திருப்பி அதுக்கு அடுத்த ஒரு புள்ளிய தட்டினோன்னா அந்த பால் இந்த பால் இந்த பால் 3 பாலும் சேர்ந்து போகும். இப்படி அந்த மொத்த மணிகளும் அப்படியே போகும். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நாதமும் ஒரு புள்ளியிலையும் நாதம் நிரம்பி இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், அந்த குண்டலினி சக்தியினுடைய ஆற்றல் எழுகையில் என்ன ஆகும், மேல இருந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு நாதம் பரவும், சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரகத்திற்கு நாதம் பரவும், மணிப்பூரகத்திலிருந்து ஹிருதயத்திற்கு பரவும், அநாகதத்திற்கு, பின்பு விசுத்திக்கு, பின்பு ஆக்ஞாக்கு, பின்பு லலாடத்திற்கு, பின்பு சகசர தலத்திற்கு, இப்படின்னு ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய நாதத்தையும் அது இயக்கி கொண்டுவிடும். அதான் சொல்றாரு, மணி முடி பாதம் சிலம்பணி மங்கை. கீழே இருந்து அத்தனை கூடத்திலும் நாதம் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அணிபவள் அன்றி இருளில்லை ஆகும். அப்போ இதை எதை அணிபவள் அப்படின்னாக்க, இந்த சிலம்பை இந்த நாதத்தை அணியாக வைத்திருப்பவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இத்தகைய நாதத்தை அணியாக வைத்திருப்பவள் அப்படின்னா அவளே நாதமயமானவள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சக்தி. இதெல்லாம் திரும்பி 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 பேசிக் அந்த 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 நாதம் பிந்துங்கிற இடத்துல போய் நிற்கும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சக்தி என்பவள் நாதமயமானவள் அப்படின்னு. இது அபிராமி பட்டு கூட சொல்லுவாரு, மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி குணை இந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணி ஏன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே. உன்னுடைய காலடியில பணிந்ததுக்கு அப்புறம் என்ன வேற யாரையும் பணிய தேவையில்லை சொன்னார் இல்லையா பகவத்பாதா. உன் காலடியில அர்ச்சிச்ச அப்புறம் நான் வேற யாருக்கும் பூஜை பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாரும் உன் காலில் தான் இருக்கான். ஐயோ, மகானுபாவர்கள்லாம் எப்படி சிந்திச்சிருக்கா, ஒண்ணு போல சிந்திச்சிருக்கா பண்ணா. அதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இவள் வந்து நாதத்தையே அணியாக அணிந்திருப்பவள். நாதம் வந்துடுத்துனாலே அந்த இடத்துல இருள் இல்லை, அந்த இடத்துல அஜ்ஞானமே இல்லை. இருள்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா அஜ்ஞானம். இருளே இல்லை, எந்த இடத்துலயும் இருள் இல்லை. இருள் இல்லைன்னா என்ன ஆகும், பணிபவர் நெஞ்சுள். அப்ப நம்ம உடம்பு என்ன ஆயிடும், அந்த இந்த இருள்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், பயம்தான் இருள். ஒரு 4 பாடல் முன்னாடி பார்த்தோம். எது பிறப்பிற்கு காரணமாக இருப்பது பயம். எந்த பயம், மரண பயம். அப்ப அந்த மரண பயம்தான் அஜ்ஞானம், அதுதான் இருள். அது இல்ல. எதனால,
அவளுடைய காலடியில நம்ம இருக்கோம். எப்படி இருக்கோம்? நெஞ்சினுள் தன் அருளாகி பணிபவர். அப்போ அந்த அந்த இயல்பா வரணும் அந்த பணிவு. சும்மா யாருக்காகவோ வரக்கூடாது. ஓ அவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்களே மாதிரி நம்மளும் இருக்கணும், இல்ல அதெல்லாம் இல்ல. தன் அருளாகி பணிபவர். அப்போ அந்த இது அது எப்ப வரும் அப்படின்னா தனிபவர் நெஞ்சினுள். தனிபவர்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னாக்க அப்படியே குளிர்ந்து சில்லுன்னு கோபதானம் எதுவும் கிடையாது. மூச்சு அப்படியே இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரியான மூச்சு. அப்போ உடம்பு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். எந்த அலங்கலும் இருக்காது. அது வாட்டுக்கு மூச்சு வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அப்போ உடம்பு கூலா இருக்கும். அப்படி தனிபவர் நெஞ்சினுள் தன் அருளாகி அப்போ இயல்பா வந்துடும். அப்போ 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 வேற யாரையும் எங்கேயும் போய் பண்ணிடணும், எதுவும் செய்யணும், அதெல்லாம் கிடையாது. இயல்பா சதா சர்வ காலமும் நம்ம சொன்னோம் இல்லையா? அதுவும் பகவத்பாதாவில் சொல்லியிருக்கா. ஒரு ஒரு சாதகன், ஒரு தேவி பணிந்தவனுடைய அவனுக்குன்னு தனியா கிரியைகளே கிடையாதான். அவன் தனியா மந்திரம் சொல்ல வேண்டாம், அவன் தனியா நமஸ்கரிக்க வேண்டாம், அவன் தனியா பூஜை பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அவன் என்ன பண்றானோ அது எல்லாமே தேவி குறித்ததாக மாறிவிடும். அவன் தூங்குனா கூட அது தேவியை நினைத்து அவன் செய்கின்ற சவாசனம் அப்படின்னு பகவத்பாதாவில் சொல்றான். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல தன் அருளாகி இயல்பே அப்படி ஆயிடும். தேவிக்காக பண்ணக்கூடிய அத்தனை விஷயமாக மாறிவிடும். பணிபவர் கன்றோ அப்படி பணிஞ்சிட்டோம்னா பரகதி ஆமே முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா அந்த நாதமயமான இந்த மணிமுடிங்கிறது ஒளியாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒளி நாத பிந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி விளங்குகின்ற அப்போ இந்த இடத்துல சிவமும் சக்தியுமாக விளங்குகின்ற அப்படின்னு நம்ம இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படி விளங்குகின்ற அவளை நாம் பற்றி கொண்டோம் என்றால் இருளே இல்லை. அப்படி இருளே இல்லை என்றால் நாம எப்படி இருப்போம்? தனிபவர்களாக இருப்போம். அப்படி தனிபவர்களாக இருந்தால் நமக்குள்ளே எது சேரும்? தன் அருளாகி அவள் எப்படி நேத்திக்கு அப்படி எப்படி அருள் கொடுக்குறான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இந்த கைகளோடு அருள் கொடுக்குறாளாம் அப்படின்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கா. கீழ் நோக்கி அவளுடைய அருள் நமக்கு பொழிஞ்சு வந்துட்டே இருக்கு. இதை நேத்திக்கு பார்த்துட்டோம். அப்படி அருளுகின்ற அருளை பெற்று நாம் பணிபவர்களாக மாறிவிடுவோம். அப்போது பரகதி கிடைத்துவிடும். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா அப்பேற்பட்ட தன்மையை இந்த மந்திரம் உனக்கு செய்யும்பா. அதனால நீ என்ன பண்ணு, இந்த நவாக்கரியை உன்னுள்ளே எடுத்து ஓதி உன்னுடைய மூச்சாக பற்றிக்கொள். அப்பொழுது இது அத்தனை நாதமயமான ஒளிமயமான தேவியை உன்னுள்ளே கிளர்ந்திடச் செய்யும் அப்படின்னு ஒரு டூலை கொடுத்துட்டு நீ தயவு செஞ்சு பண்ணு, உனக்கு இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும்னு திருப்பி சொல்றாரு திருமூலர். இத நம்ம இங்க யாராவது கேட்காம இருப்போமா? இதுக்குதானே தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம. அதனால அற்புதமான ஒரு டூலை கையில கொடுத்துட்டு அந்த டூல் என்னெல்லாம் செய்யும்னு சொல்லி தர்றாரு திருமூலர். நம்ம பிடிச்சுப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போய் உட்கார்ந்தா போதும், அது தன்னால அதுவே அதை வியாபிச்சுக்கும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பல பார்வை காமிச்சுட்டீங்க. அது மாதிரி இந்த மணிமுடி ஆகட்டும், மணிமுடி பாதத்தோட சேர்த்து பாக்குறது, அது மாதிரி இருள் அந்த விஷயத்த சொன்னது, நிறைய விஷயங்கள் நல்ல வித்தியாசமான பார்வையும் சேர்ந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. இல்ல லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, விஷ்ணு சகஸ்ரநாம டீச்சர். அப்புறம் கோதை உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்கு பாருங்க, கீழே அட்மிஷன் கோதைன்னு காட்டும். இவங்கள கூப்பிடுங்க கௌரிமா. அப்புறமா வாங்கம்மா கோதையம்மா. அவங்க இருக்காங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்கு கிடைக்கல. இல்ல அவன் எனக்கு மட்டும் காட்டுது. சரி பரவாயில்ல, லக்ஷ்மி அம்மா கூப்பிடுங்க. லக்ஷ்மி அம்மா நீங்க பேசலாமா? இன்வைட் கொடுத்துருக்காங்களா? இருங்க ஒரு நிமிஷம். என்னோட மொபைல்ல அட்மிஷன் கோதைன்னு காட்டுது. என்கிட்ட காமிக்கலைங்க. சரி லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டுருங்க. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான செஷன் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான
ஒரு சின்ன 4 வரி இதுல மந்திரத்துல, அதனாலதான் அதுக்கு மந்திரமோ அப்படின்னு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான தாட் ஒண்ணு. ரொம்ப அழகான எத்தனை ஸ்லோகங்களுடைய ரெஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப அப்படியே நான் அந்த சௌந்தர லஹரிய புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி 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 பார்த்துட்டு இருக்கிறேன்மா. 27வது ஸ்லோகம் வரைக்கும் அத்தனை ரெஃபரன்சஸ், அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எல்லாமே. இன்னைக்கு ரொம்ப அருமை அருமை. அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன இந்த ஒரு சின்ன இந்த கான்செப்ட்ல வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸும் இதுவா இருக்கு. நம்மளுடைய முதல் வரி விநாயகராக வரல, சீதக்கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாட, அதுலயுமே நாதத்தை தான் சொல்றோம். அந்த ஓங்கார பிரணவம் அப்படிங்கிறது அது அவர் பிள்ளையாரா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், 2 பேருமே வந்து தே ஆர் நாட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த ஒரு இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப்ல எனக்கு ஒரு ரிலேட்டிவிட்டி கொண்டு வரணும்னு தோணிட்டு அவ்வளோ அழகா இருந்தது. இந்த ஏன்னா அவருடைய அந்த சிலம்பு பாதம், அந்த அந்த குளிர்ந்த அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த சிலம்பு தான் பல இசைகள் பாடுறது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அம்பாளுடைய உடம்புலேருந்து வந்த அந்த சந்தனத்திலிருந்து, அந்த மஞ்சள்ல இருந்து, அந்த லேப்பத்திலிருந்து வந்தவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவ்வளவு அழகான தாட்ஸையும் நம்ம வந்து மனசுல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோமேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிருத்திகாம்மா நன்றி. நான் வந்து மகேந்திரன் சார் பாதி பேசும்போதுதான் வந்தேன். அதனால மற்றவங்க பேசுறதை என்னால் இன்னைக்கு உள்வாங்கிக்க முடியல. நான் கண்டிப்பாக ரீப்ளே கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. பிரணவன் ஐயா மேலே வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து அப்படியே மயங்கி உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மீனிங்ஸை பார்க்க அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் செஷன். ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ கௌரியம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. லட்சுமி ரொம்ப 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 அழகான ஒப்புமை. சீத கலவ செந்தா மறைத்தாள் பாத சிலம்பு பல இசை பாட, அற்புதமான ஒற்றுமை. அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லலிதோபாக்கியானத்துல விக்னம் வந்து விக்னேஸ்வர் வந்து எதற்காக வராரு அப்படின்னா, நினைச்ச மாத்திரத்துல வர்றாராம். யாரும் அப்படின்னா காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் நினைத்த மாத்திரத்துல வண்டனுடைய அந்த அஸ்திரத்தை விளக்குறதுக்காக விக்னேந்திரம் போட்டார் அவர். அப்ப அத களையறதுக்காக விக்னேஸ்வர் தோன்றினார், கணேஷ் தோன்றினார் அப்படின்னு சொல்லி லலிதாபாகனத்துல வரும். அது பார்க்கும்போது தேவியினுடைய அந்த ஒரு சின்ன நினைப்புல தோன்றாராம் அவன். அப்போ அவருடைய அந்த முழு உருவமே தேவியினுடைய எண்ணம் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அப்போ எவ்வளவு அற்புதமான, அப்ப எது விக்னம் அப்படின்னா இந்த இருள் தான் விக்னம். அப்ப அதை களையறதுக்கு எது தேவை? அவளுடைய நாதம் தேவை. அதற்காக அவரை வந்து மூலாதார மூர்த்தியா வச்சாங்க. அதனாலதான் அவரும் பிரணவ ஸ்வரூபன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அற்புதமான ஒப்புமை அது. அந்த வைப்ல இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள வரும். ரொம்ப நன்றி லட்சுமிமா. அற்புதமான ஒற்றுமை. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி லட்சுமிமா. நான் நேத்து ஸ்ட்ரீம் சக்தி ஆரம்பிக்கத்தான் நான் என்னோட பார்வையில பார்ப்பேன். அப்படி பாக்குறப்ப வெள்ளிக்கிழமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இன்னைக்கு வந்து லட்சுமிமாவே அர்த்தநாரியா கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. அது ஒரு ஆடட் வேல்யூ மாதிரி பாக்குறேன். நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கிருத்திகா மணியின் ஒளியை சொன்னது வந்து அபிராமி அந்தாதியோட 24வது பாட்டு. நம்ம அதை படிக்கும் போதெல்லாம் அந்த ஆன்ம தத்துவம் 24 அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல நினைச்சு படிச்சோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்தது இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அபிராமி அந்தாதி எது அப்படின்னா 58வது பாட்டு. 57வது பாட்டு இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு முடியும். 58வது பாட்டு வந்து அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும். இந்த அம்புஜம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க.
அது ஜா வந்து தமிழ்ல யாவா மாறும். அம்புஜம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும், அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும், தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர் நயன கருணாம்புயமும், நயனம்னா கண்ணு, தகை சேர் நயன கருணாம்புயத்தும் வதனாம்புயத்தும் கராம்புயத்தும் சரணாம்புயத்தும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே அப்படின்னு அந்த பாடல் நிறைவடையும். ஆனால் நம்ம வந்து அம்மையை, சக்தியை, பராசக்தியை தஞ்சம் என்று அடைந்தால் கண்டிப்பா அந்த ஆத்மாவுக்கு பரகதி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறது. இந்த பரகதி அப்படின்னாலே இந்த கதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கதின்னா புகலிடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வெளியில போய் ரொம்ப நிறைய பரபரப்பா வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் ரெஸ்ட் எடுக்கிற இடம். அதனாலதான் அதுக்கு பேரே ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். இந்த ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத ரிசார்ட் அப்படி பார்ப்போம். ரிசார்ட் அப்படின்னா புகலிடம் அப்படின்னு அர்த்தம். அதேதான் வடமொழியில கதி அப்படின்னா புகலிடம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப வேற வேற நாட்டுல இருந்து குடி உரிமையே இல்லாம இன்னொரு நாட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கதி அற்றவர்கள். அந்த கதிக்கு முன்னாடி போட்டோம்னா அது என்ன ஆயிடும்னா அகதி அப்படின்னு அர்த்தம். அப்ப புகலிடம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி நமக்கு நிரந்தரமா நம்முடைய ஆத்மா இளைப்பாறுகிற இடம் எது அப்படின்னா அதுதான் பரகதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹையஸ்ட் பர்மனன்ட் ரிசார்ட் அது. அதனால அதை பரகதி அப்படிங்கிறது ரொம்ப பொருந்தும். இந்த பரகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மா அந்த தன்னை பணிகிறவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்ப பணியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க. பணியாதவர்களையும் பணிய வச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து திருப்பாவையோட 27வது பாசுரத்துல கூடாரை வெல்லும் அப்படின்னு வரும். கூடாரை வெல்லும் அப்படின்னா தன்னிடத்தில் வந்து கூடாதவர்களையும் வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னா முதல்ல கூடுமாறு செய்து அப்புறமா வெல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான். இது வந்து தமிழ்ல என்ன பண்ணுவோம்னா அறக்கருணை மரக்கருணை அப்படின்னு சொல்லுவோம். அறக்கருணை அப்படின்னா தன்னை பணிகிறவர்களுக்கு உடனே பரகதி கொடுக்கிறது வந்து அறக்கருணை. பணியாதவர்களுக்கு அவர்களை பணியுமாறு செய்வது அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து மருந்து கொடுக்கிற மாதிரி அது மாதிரி பண்றதுக்கு பேரு மரக்கருணை அப்படின்னு பேரு. ஆனா எப்படியா இருந்தாலும் அது கருணை தான் அது. அதனால வந்து எல்லா ஆத்மாவுக்கும் அந்த பரகதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா பணிகிறவர்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, அற்புதம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோங்க அவங்கள்ட்ட இருந்து. அற்புதமாக இருந்தது. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தரத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மாவுடைய பகிர்வும் ஐயாவுடைய பகிர்வும் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு விளக்கமாகவும் இருந்தது. நன்றி.
நன்றி நன்றி. அந்த பரகதிக்கு அந்த கதியிலிருந்து பரத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நீங்க விளக்குனது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ஒரே ஒரு சின்ன கேள்விங்கய்யா, நம்ம எல்லாத்துக்கும் இப்ப புத்த இதுலயும் சமயத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த தாமரைக்கு வந்து ஒரு பெரும் இது சொல்றாங்க இல்லையா? சோ அது அந்த மெட்டாஃபர் எதற்காக அந்த தாமரை அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அந்த அம்புஜம்னா தாமரை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். முதல்ல தாமரை அப்படிங்கிறது அப்பர் பெருமான் சொல்வார் சார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னு அப்பர் பெருமானோட பதிகம் அது. அதுல பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, மலர்களில் சிறந்தது தாமரை அப்படிங்கிறது. அதனாலதான் சரஸ்வதிக்கு வந்து வெள்ளை தாமரை, லக்ஷ்மிக்கு வந்து செந்தாமரை அதை கொடுத்துருக்காங்க. அந்த தாமரை அப்படிங்கிறதே நமக்கு வந்து நீங்க வந்து திருவடியில இருந்து முகம் வரைக்கும் எல்லாத்தையுமே தாமரையாக பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இது இப்படி பாருங்க மகேந்திரன் சார், இப்ப நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். தாம் அறை, தமக்கு ஒரு அறை வேணும் அப்படின்னா, ஒரு ரூம் வேணும் அப்படின்னா அது இறைவனுடைய திருவடி தான். அதனாலதான் அதை தாமரை அப்படின்னு சொல்றோம். அப்படியும் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கலாம். அதனால அது மாதிரி தாமரை அப்படிங்கிறது மலர், அந்த மலர் தான் திருவடி. இது எங்க நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி. அந்த மலர் சிலம்புங்கிறது வினைத்தொகை சார். மலர்ந்த, மலர்கின்ற, மலரும் அப்படி பார்க்கணும். அங்க மலர் போன்ற அப்படின்னு பார்க்க கூடாது. மலர் சிலம்படி, இங்கேயும் சிலம்பு வந்துருச்சு பாருங்க. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு அந்த அப்புறம் திருக்குறள்ல மலர் மிசை ஏகினான். அந்த மலர் அப்படிங்கிறது தாமரையை குறிக்கும். ஆனா நம்முடைய இதயத்தை தாமரையா ஆக்கணும்னா அதுதான் சீட் ஃபார் த காட், அதுதான் கடவுளுக்கான இருப்பிடம் அப்படிங்கிறது. ஏன்னா மலர் வந்து மென்மையாகவும் இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும். அதில் இதுவும் வந்து மெட்டாஃபர் தான் மகேந்திரன் சார். நன்றி. சிறப்புங்கய்யா, சிறப்பு. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. ஒரே ஒரு ஒரு சின்ன அடிஷன் ஐயா. ரொம்ப அழகான, எனக்கு தமிழ்ல இவ்வளோ அழகா ஐயா எக்ஸ்பிளனேஷன் சொன்னது சூப்பரா இருந்தது. நன்றி பிரணவன் ஐயா. ரொம்ப டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ். இது மகேந்திரன் ஐயா, ஆக்சுவலி நம்ம தாமரைங்கிறது வந்து இப்போ தேவி மகாத்மியமோ இல்லை பெருமாளுடைய பாதத்தை மோஸ்ட்லி எல்லாமே தாமரை தான் சொல்லுவோம், ரெஃபர் பண்ணுவோம். வை லோட்டஸ் இஸ் யூஸ்ட் ரொம்ப இன்டெப்தா அப்படின்னாக்கா, இட் ரெஃபர்ஸ் டு டிட்டாச்மெண்ட். அதுதான். அதாவது அந்த மாதிரி ஒரு ரொம்பவே சொதன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை வந்து இந்த பவசாகரமா நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், உருவகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பவசாகரத்துல நம்மளுடைய பாதை, இப்போ கத்தின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? ஸோ கத்திங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் த ரூட் இன் விச் வி ட்ராவல், த ரூட் வி டேக். ஸோ அந்த கத்தி, நம்மளுடைய கத்தி எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா, டுவர்ட் எப்பவுமே வந்து மேல் நோக்கி தான் போகணும். ஏன்னா நம்ம வந்து விழித்து எழுந்துக்கும் போதுமே வந்து எழுந்து தான் உட்காரோம். ஸோ அந்த எழுச்சியை நோக்கி போகிறோம். ஸோ அது பகவானுடைய இது இல்லாமல் நடக்காது, அவருடைய அருள் இல்லாமல் நடக்காது. அதே மாதிரி இந்த தாமரையுடைய ரெப்ரசன்டேஷன் ஏன் அப்படின்னாக்கா, சூரியனை பார்த்த உடனே தான் அது வந்து மலரும். ஸோ அதனால அந்த ஞானம், அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய அந்த இருள்ல இருக்கக்கூடிய அந்த மட்டுல இருக்கக்கூடிய நம்மளை எல்லாரையும் அப்படியே வெளியில கொண்டு வந்து இந்த எவ்வளவு பியூரிட்டியோட இருக்கு அந்த தாமரை அப்படிங்கிறது. ஸோ தட் அந்த நாபி
பகவானுடைய நாபிலேந்து வர அந்த லோட்டஸ் ஸ்டெம் வந்து மேலே போய் பிரம்மாவை வந்து ஞான கடவுளா உட்காத்தி வச்சிருக்கு இல்லையா, வேதங்களை சொல்லக்கூடிய அந்த கடவுளா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உருவகப்படுத்தி பார்க்க நம்ம அஜ்ஞானத்துல இருக்கும். அந்த அஜ்ஞானம் வந்து நம்மளை வந்து ஞானத்தை நோக்கி நம்ம போகும்போது அந்த சூரியன் தான் வந்து இங்க ஞானம். ஸோ அது மேலே படும்போது நம்ம மலரும் போது அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் நடக்கும். அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாமரையுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பியூரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் இஸ் வாட் இட் சேஸ். நன்றிங்க. சிறப்பு. அது அந்த சக்கரத்தோட சேர்ந்து சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. அந்த தாமரை தண்டோடைய இருந்து மேல அந்த சகசிர இதுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, சக்கரத்துக்கு மேல. அதுவும் சிறப்பு. கிருத்திகா அம்மா சொல்லுங்க. இல்ல அந்த டிட்டாச்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சரியான ரெப்ரசன்டேஷன். ஏன்னா அது சேத்துல இருந்தா கூட அது அங்கிருந்து மேல ஏறி அந்த சேற்றுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. அந்த மாதிரி அதனோட ஒரு இது. அப்போ இந்த உலக வாழ்வையில நம்ம இருந்தா கூட, இந்த உடல் எடுத்திருந்தா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தினால் மலரக்கூடியது அப்படின்னு ரொம்ப சரியான உண்மை. நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரியா, அர்த்தநாரியா ரொம்ப அழகான விளக்கம் சொல்லிட்டாங்க. அப்படியே உட்காந்துக்கலாம்னு நினைச்சேன். அதோட நீங்க ஆட் பண்ணது இன்னும் மேலும் ஆடட் சுகர் டு. தேங்க்யூமா. செம்ம. அது இதுல வந்து இந்த லோட்டஸ் சூத்ரா அப்படின்னே சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தமபதம். இதுல புத்தர் இதை பத்தி சொல்லும் பொழுது அதுவே அந்த நம்யோகோ ரெங்கேக்கியோ அப்படிங்கிறத வந்து முழுக்க அந்த லோட்டஸ் சூத்ரா அப்படின்றது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு தன்மை தான். அதன் சேற்றிலிருந்து முளைத்த செந்தாமரைன்னு தமிழ்ல சொல்றத நம்ம என்ன மாதிரியான சவாலான சூழ்நிலைகளா இருந்தாலும் மலர்ந்த ஒரு முகமாக, ஒரு உள்ளுக்குள்ளையும் வெளியிலையும் ஒரு நிறைவான ஒரு தன்மையா இருக்கிற அந்த மெட்டாஃபரும் சிறப்பு. அருமை. அணிக்கு அணி சேர்ப்பதாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய பங்களிப்பும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா லட்சுமிமா. நன்றிம்மா. நிறைய விஷயங்கள் நிறைய கத்துக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.